எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க தம்ப்நெயிலே பார்த்த மாரி, இந்த ஒரு வீடியோல நம்ம 2 மேட்சோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம். அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருடா. அள்ளி போட்டேன்றான்டா. ஃபர்ஸ்ட் இந்தியா பங்களாதேஷ், அடுத்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா. இந்த 2 டீமுக்குமே, இந்த 2 மேட்சஸ்க்குமே இல்ல ஒரு யூனிக்கான ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ வர்சஸ் கிரீன் டீ-ஷர்ட்ஸ். இதுல கிரீன் டீ-ஷர்ட்டை வந்து ப்ளூ டீ-ஷர்ட்ஸ் வந்து அடிச்சது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் பற்றி பேசுவோம். அதில் இந்தியாவில் வந்து பேட்டர்ஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணோம். பேட்டர்ஸில் எனக்கு ரோஹித் சர்மா வந்து அவரோட அந்த வேர்ல்டு கப் இன்டென்ட் கோ ஃபார் ஹிட்டிங் அப்படிங்கிற மாதிரி மீனிங்லேயே இன்னும் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் 50 ஓவர்ஸில் வந்து நல்ல ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இந்த 20 ஓவர்ஸில் அந்த அளவுக்கு இன்னும் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் அவரால் தர முடியல. ஒரு 50 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹவவர் இன்னும் அவரோட அந்த கன்சிஸ்டன்சியை அவர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இது ரோஹித் சர்மாவோடது. சிவம் துபே வந்து நடராஜா ஷாட்லாம் ஆடினார். நேற்று ஆடினது பார்க்கும்போது ரொம்ப நல்ல பீக் ஃபார்மில் இருக்கிறதா தெரியுது. பட் அதை கன்வெர்ட் பண்ண முடியல அவரால். இன்னும் என்ன கேட்டிங்கன்னா, ஏதாவது டீமில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு 1 or 2 பிளேயர்ஸை யோசிக்கும் போது இவரோட நேமும் அதில் கண்டிப்பாக இருக்கும். சிவம் துபே இதை ரியலைஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டான்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறம் விராட் கோலி வந்து ஒரு ஆங்கர் ரோல் ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. பண்ட் அகெயின் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அவுட் ஆகுறாரு. இந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பில் அவுட் ஆகுறத பார்த்தா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. பண்டோட பேட்டிங் ஸ்டைல் அவர் கொஞ்சம் அதை ரிஃபைன் பண்ணியே ஆகணும். பவுலர்ஸில் ஜடேஜாவோட லென்த்து வந்து அந்த வேரியன்ஸ்னு காமிக்க மாட்டேங்கிறார். அக்சர் பட்டேலோ குல்தீப் யாதவ்ட்டியோ இருக்கிற அந்த வேரியன்ஸ் வந்து ஜடேஜாட்ட மிஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்புறம் வந்து பவுன்சஸ் நல்லா ஆகுற நேரத்தில் ஹர்ஷ்தீப் சிங்க்கு நேற்று வந்து ஒரு ஆஃப் டேவாக இருந்தது. அவர் பாலை வந்து குட் லென்த் டெலிவரியாகவே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி பவுன்ஸ் ஆக, அவரோட பால் மட்டும் பவுன்ஸ் ஆகாமல் ஸ்கிட் ஆகிட்டு போன மாதிரி இருந்தது. அவர் கொஞ்சம் அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த பொசிஷன்ஸோ இல்லை அந்த லேண்டிங் ஏரியாவை அவர் கண்ட்ரோல் பண்ணார்னா he can be back to his peak form. ஹர்ஷ்தீப் சிங். பும்ரா as usual skillful bowler, no space to talk about him anymore பெட்டர்மெண்ட்டுக்கு. அப்புறமா அவங்க இதில் ஃபீல்டிங் வந்து நல்லா பண்ணாங்க, அந்த அக்ரெசிவ்னஸ் காமிச்சாங்க. அவங்களோட ஒரே இன்டென்ட் வந்து இந்தியாவை பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர அவங்களோட ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுலாம் காணும். நான் சொல்கிறது பங்களாதேஷில். இதனால தான் அவங்க இந்த மேட்ச் வந்து தோற்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்ட்லேயும் 2-3 மேட்சஸ் இந்தியா கூட அவங்க தோற்றுருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியா பங்களாதேஷ் ஃபஸ்ட்டு க்ரீன் ஷர்ட்டு தோச்சு போட்டாச்சு. அடுத்த க்ரீன் ஷர்ட்டை ஆப்கானிஸ்தான் எப்படி தோச்சாங்க, அடுத்த க்ரீன் ஷர்ட் வந்து பெரிய நாட்டாமன் டிஷர்ட் ஆஸ்திரேலியா, அவங்கள எப்படி தோச்சு போட்டாங்க ஆப்கானிஸ்தான், அவங்களும் ப்ளூ டிஷர்ட் தான் இல்லையா, எப்படி தோச்சு போட்டாங்கன்னு பார்த்தா பேட்டர்ஸில் வந்து குர்பாஸ், இப்ராஹிம் ஜர்டான் இவங்க 2 பேரும் நல்லா ஓப்பனிங் கொடுத்தாங்க, நல்லா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணாங்க. வேற ஆஸ்திரேலியா சைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸி வந்து மேக்ஸ்வெல் அடிக்க ஆரம்பிச்சாரு. நான் என்ன நினச்சேன், 2023 ODI வேர்ல்டு கப் ரிப்பீட் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஓ, நீ அப்படி வரியா? பட் அது மாதிரி இல்லை. ஆப்கானிஸ்தான் ஃபைனலாக ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் பவுலர்ஸில் பார்த்தா அவங்க டீமில் ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்டன் அகர் வந்து ஒரு மெய்டன் ஓவர் போட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு ஸ்கோரிங் மேட்சஸில் ஒரு மெய்டன் ஓவர் போடுறதுங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஆப்கானிஸ்தானில் வந்து நபி வந்து 1 ஓவர் தான் போட்டார், 1 ரன் தான் கொடுத்தாரு, 5 டாட் பால். அதே மாதிரி இங்கே நபி NABI போல NAIB போட்டால் நெய்ப் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, நைப் வந்து 4 விக்கெட்ஸ் ஹால் எடுத்திருந்தாரு. வேற நவீன் உலகருக்கு வந்து 3 விக்கெட்ஸ் ஹால். இவங்க 2 பேருமே வந்து 7 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. 2 பேருமே 4 ஓவர் போட்டிருந்தாங்க. 5 ரன்ஸ் per ஓவர் தான், 20 ரன்ஸ் தான் இவங்க கொடுத்துருந்தது. ஸோ 8 ஓவருக்கு 40 ரன்னு, அது 9வது ஓவர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 41 ரன்னு. அப்படிங்கும் போதே ஆஸ்திரேலியாட்ட அந்த ஒரு பவர் நேற்று குறைஞ்சிருந்தது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம எப்படி செமிஃபைனல் பர்த் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் சஞ்சு சாம்சனை இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுங்கிறது ஒரு ரொம்ப ரிஸ்கியான விஷயம். நீங்கள் எதாவது ரீப்ளேஸ் பண்ணணும், நான் சொன்ன மாதிரி சிவம் துபேவையோ இல்லை ஜடேஜாவையோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே சாய்ஸ் வந்து ஜெய்ஸ்வால். ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து கேன் pitch in and bowl 1 or 2 overs. அவரை நீங்கள் ட்ரெயின் பண்ண மாதிரியே இருக்கும். கௌதம் கம்பீரோட ஃபோக்கஸும் அதுதான் இருக்குது, நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் டீமுக்குள்ள எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஜடேஜாவையோ இல்லை சிவம் துபேவையோ ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ் அதர் தேன் கோ டு ஜெய்ஸ்வால். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், இல்லை
இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிற பிச்சில் அவருக்கு பால் ஸ்கிட் ஆகி போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா முகமது சிராஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். இந்த 3 பேர்த்த சிவம் துபே, ஜடேஜா, அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங், இந்த 3 பேர்த்த தான் நீங்கள் இவரை வச்சு முகமது சிராஜை வச்சோ இல்லைன்னா ஜெய்ஸ்வால் வச்சோ ரீப்ளேஸ் பண்ண முடியும். சஞ்சு சாம்சன் என்ன கேட்டிங்கன்னா பண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆனால் மட்டும் தான் அவர் நீங்கள் பிளேயிங் லெவலில் கன்சிடர் பண்ண முடியும். அது முடிக்க ஹி கேன் பி அ வாட்ச்மேன் அவுட் சைட், ஹி கேன் பி அ வாட்சர் அவுட் சைட். இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.